ஒரு 1.5 மணி நேரம் ப்ரெஸ் மீட்டில் திருப்பியும் விலாவரியாக சொன்னார். ஆனால் ரொம்ப சங்கடமாக என்னை ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னார், என்னைய மானபங்கப்படுத்துகிறாங்க, என்னைய அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர். ஆனால் எந்த கடுமையான வருத்தத்தில் பேசினவர் ஒரு இடத்துல கூட அந்த வருத்தத்தை காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டு நிருபர்கள்ட்ட ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த சொன்ன ஒரு விஷயம் என்ன, கிட்டத்தட்ட 16 பஞ்சாயத்து நடந்துருச்சு இந்த விஷயமா. எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் அவர் சொல்லி அனுப்புகிறாரு. என்னென்னா, அவரை ஒதுங்கிக்க சொல்லுங்கள், நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் தொண்டர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்க, இப்போதைக்கு ராமதாஸ் ஐயா தான், இப்போ அதுக்கப்புறம் தான் அன்புமணி அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய விருப்பமாகவே இருக்குது. ஒரே ஒரு விஷயம், குருவை சிஷியன் மீறலாம், ஆனால் தந்தையை மகன் மீறக்கூடாது. அது மிகப்பெரிய தர்மம் கிடையாது, மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தமாக ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டுருக்கிறாரு. கேட்டதுக்கு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, இப்போதைக்கு மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு, யாருக்கும் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்படின்னு சொல்லியும் முடிச்சிருக்கிறாரு ராமதாஸ்.